தமிழகத்தில் உயர்கல்வி பெற்றவர்களின் எண்ணிக்கையை 18% இருந்து 42% உயர்த்தி நாட்டிலேயே உயர்கல்வி பெற்றவர்களின் எண்ணிக்கையில் தமிழகம்தான் முதலிடம் என்ற சாதனைக்கு வித்திட்டவர் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தான் என சட்டப்பேரவையில் புகழாரம் சூட்டப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது வினா ஒன்றுக்கு பதில் அளித்த மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு நத்தம்மார் விஸ்வநாதன், ஆண்டிப்பட்டி தொகுதி கடமலை மயிலை ஊராட்சி ஒன்றியத்தில் மஞ்சனூத்து முதல் வெள்ளிமலை வரை அடர்ந்த வனப்பகுதி இருப்பதால் மின் இணைப்புகள் வழங்க வனத்துறையின் அனுமதி கோரப்பட்டுள்ளதாகவும், அனுமதி கிடைத்தவுடன் அப்பகுதிக்கு மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஏறத்தாழ 30 கிலோமீட்டர் தூரம் அடர்ந்த வனப்பகுதியாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த பகுதியிலே மின்சார வழித்தடம் அமைப்பதற்கு அங்கே வனத்துறையினுடைய அனுமதி பெற்றாக வேண்டும். வனத்துறையிலிருந்து அனுமதி கிடைத்ததற்கு பின்புதான் இங்கே ஓவர்ஹெட் லைன் மூலமாக மின்சாரம் கொடுப்பதா அல்லது பூமிக்கடியில் புதைவடம் பதித்து மின்சாரம் கொடுப்பதா என்பதை ஆய்வு செய்து அன்றைக்கு இருக்கிற நிதிநிலைக்கேற்ப சூழ்நிலைக்கேற்ப நிச்சயமாக மாண்புமிகு அம்மாவுடைய அரசு இதை வழிகாட்டுதலோடு நடைபெறுகின்ற இந்த அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்பதை மாண்பு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ஆர் வைத்திலிங்கம், மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அரசு ஊழியர்களுக்கு வீடு கட்டும் கடனை உயர்த்தியதாலும் 6வது சம்பள கமிஷனை அமல்படுத்தி அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வினை வழங்கியதாலும் சென்னையை தவிர மற்ற ஊர்களில் 3112 அரசு ஊழியர்களுக்கான வாடகை குடியிருப்புகள் காலியாக இருப்பதாக தெரிவித்தார். தேவை ஏற்பட்டால் அரசு ஊழியர்களுக்கு வீடுகள் கட்டித்தர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். அரசு ஊழியர் குடியிருப்புகள் மாநில தலைநகரம், மாவட்ட தலைநகரம், கோட்ட தலைநகரங்களில் அரசு அலுவலகங்கள், அரசு அலுவலர்கள் எண்ணிக்கைக்கு தேர்ப்ப தேவைப்படின் இதை தெய்வம் புரட்சி தலைவி மக்களின் முதல்வர் அம்மாவின் வழிகாட்டுதலில் நடைபெறுகிற அரசு கட்டி கொடுக்கும். கிட்டத்தட்ட இப்பொழுது 3112 அரசு வாடகை குடியிருப்புகள் காலி இருக்கின்றன. நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வினா ஒன்றுக்கு பதில் அளிக்கையில், கடலூர் சிதம்பரம் நெடுஞ்சாலையில் உள்ள பூண்டியாங்குப்பத்தில் புதிய ரயில்வே மேம்பாலம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். குறிஞ்சிப்பாடி தொகுதி கடலூர் சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையின் 45A சாலையில் ரயில்வே கடவை எண் 176க்கு மாற்றாக சாலை மேம்பாலம் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை தங்கள் வாயிலாக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ப. வளர்மதி கேள்வி ஒன்றுக்கு பதில் அளிக்கையில், சங்கரன் கோவிலில் தற்போது இயங்கி வரும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை நீதிமன்ற வளாகத்தில் உள்ள வாடகை இல்லாத அரசு கட்டடத்திற்கு மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். சங்கரன் கோவிலில் செயல்படுகின்ற குழந்தை வளர்ச்சி திட்டத்தினுடைய அலுவலகம் சங்கரன் கோவில் வட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்திற்கு புதிய சொந்த கட்டிடம் சங்கரன் கோவிலிலிருந்து ராஜபாளையம் செல்லும் மெயின் ரோட்டில் கிருஷ்ணா கல்யாண மண்டபம் அருகில் சார்நிலை கருவூலம் எதிர்புறம் கட்டி முடிக்கப்பட்டு ஜூன் 2015 திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் தற்போது வாடகை கட்டிடத்தில் செயல்பட்டு வரும் சங்கரன் கோவில் குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்ட அலுவலகம் சங்கரன் கோவில் நீதிமன்ற கட்டிட வளாகத்தில் உள்ள வாடகையில்லா அரசு கட்டிடத்திற்கு மாற்றப்படும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். கிராமங்களை நோக்கி உயர்கல்வி என்ற நிலையை உருவாக்கிய பெருமை மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவையே சாரும் என்றும், தொலைநோக்கு திட்டமான விஷன் 2023 முக்கிய கொள்கைகளில் ஒன்றாக கல்வியையும் இடம்பெறச் செய்ததால் 2011 தமிழகத்தில் 18% இருந்த உயர்கல்வி பெற்றவர்களின் எண்ணிக்கையை 42% உயர்த்தி நாட்டிலேயே உயர்கல்வி பெற்றவர்களின் எண்ணிக்கையில் தமிழகம்தான் முதலிடம் என்ற சாதனையை மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா படைத்துள்ளதாகவும் கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பி. பழனியப்பன் பெருமிதத்துடன் தெரிவித்தார். நகரங்களை நோக்கி உயர்கல்வி நிலை என்ற நிரந்த நிலை மாற்றி கிராமங்களை நோக்கி உயர்கல்வி பெறுகிற நிலையை உருவாக்கி தந்த பெருமை மக்கள் முதல்வர் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. மாண்புமிகு மக்கள் முதல்வர் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தில் 2011ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு விஷன் 2023 தொலைநோக்கு ஆவணம் 2023 என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை அறிவித்து அதிலே ஒரு 10 முக்கிய அம்சங்களை முக்கிய கொள்கையாக வைத்து அதிலே கல்வித்துறையும் ஒரு முக்கிய அம்சமாக வைத்து திட்டத்தினை வெளியிட்டார்கள்.
அந்த திட்டத்திலே உயர்கல்வி பெறுவனுடைய எண்ணிக்கையினுடைய விகிதம் உயர்த்த வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். அன்றைக்கு 2011ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வருகிற போது தமிழகத்தில் 18% இருந்தது. இந்தியாவை பொறுத்தவரையில் 15% இருந்தது. அம்மா அவருடைய நோக்கமே உலக அளவில் இருக்கக்கூடிய 23% கடந்து இருக்க வேண்டும் தான் அம்மாவுடைய நோக்கம். அந்த வகையிலே அம்மா கொண்டு வந்திருக்கிற பல அற்புதமான திட்டங்கள் காரணமாக இன்றைக்கு 2011இல் 18% இருந்த உயர்கல்வி பெறுவனுடைய எண்ணிக்கை இன்றைக்கு 42% உயர்ந்திருக்கிறது. இந்தியாவிலேயே உயர்கல்வி பெறுவனுடைய எண்ணிக்கை விகிதம் தமிழகத்தில்தான் முதன்மை இடத்தை முன்னணி மாநிலமாக வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.